நாளில் வேதாகமத்திலிருந்து மிக அற்புதமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு போதனையாக கொண்டு வரப்போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவை குறித்து சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதியிலிருந்து இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த ஊழியத்தை இன்றைய நாளிலே செய்யும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தயவு இரக்கத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்க போகிற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த செய்திக்கு நேராக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையினாலே இன்னும் நீங்கள் தேவனுடைய சத்தியத்திலே, உபதேசத்திலே, அதிலே உண்டாகிற நன்மை ஆசீர்வாதங்களிலே நீங்கள் வளருவீர்கள். அதற்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிருபங்களாகிய சபைக்கு எழுதப்பட்ட இந்த கடிதங்களிலே யோவான் தேவனுடைய அன்பை குறித்து எழுதுகிறார். தேவனுடைய அன்பை குறித்து, அவருடைய எல்லையற்ற, அவருடைய நிபந்தனையற்ற, அவருடைய அளவிடப்பட முடியாத, அவருடைய விவரித்து காண்பிக்க முடியாத அந்த அன்பை குறித்து அவர் நிருபத்தை எழுதுகிறார். அதிலே இந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் முந்தி, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்களை அன்பு செய்கிற, உங்களிடத்தில் அன்பு கூறுகிற, உங்கள் மேல் அன்பாயிருக்கிற ஒரு தேவன் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய பரம பிதாவாகிய தேவன். ஆமென். இந்த அன்பை குறித்து யோவான் 3:16 இப்படி சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. அதாவது பிதாவாகிய தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வேதம், அவர் எப்படியாக அல்லது எப்படி, எந்த விதங்களிலே அல்லது எந்த அளவிற்கு அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால், அவருடைய ஒரே குமாரனை நீங்களும் நானும் கெட்டு போகாமல் விசுவசிக்கும்படிக்கு என்றென்றைக்கும் அவரோடு கூட நித்திய நித்திய யுக யுகமான காலமாய் அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவரோடு வாழ்ந்திருக்கும்படிக்கு இயேசுவை விசுவாசித்து அதனாலே நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இயேசுவை நமக்காக அவர் கொடுத்தார் என்று. எப்படி கொடுத்தாரா? இயேசு நமக்காக மரிக்கும்படிக்கு, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, நம்முடைய மீறுதல்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, நம்முடைய அக்கிரமங்கள் இவைகளுக்காக தண்டனைகளை அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து தீர்க்கும்படிக்கு அப்படியாக அவரை கொடுத்தார் என்று. தேவன் அன்புள்ளவர். ஆமென். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவையே உங்களுக்காக கொடுக்கிற அளவிற்கு, அந்த அளவிற்கு நிபந்தனையற்ற, எல்லையற்ற, அளவற்ற, வரையறுக்க முடியாத அப்படிப்பட்ட அன்பை உடையவராக, அப்படிப்பட்ட அன்பை உங்களிடத்தில் செலுத்துகிறவராக தேவன் இருக்கிறார் என்று. ஆமென். ஆனா பொதுவாகவே பரமபிதாவாகிய பரலோக தேவனை குறித்து நமக்கு இருக்கிற ஒரு பிக்சர், ஒரு அடையாளம் என்னன்னா, அவரை பார்த்தாவே நமக்கு ஒரு பயம்.
பரலோக பிதா அப்படின்னா ஒரு ஒரு மிகுந்த கனத்துக்குரிய பயபக்தியான ஒரு பயபக்தி இருக்குது, அதே சமயத்தில் பக்தி இருக்குது. கணம், அவருக்கு செலுத்துகிற கணம் இருக்குது, அதே சமயத்தில் அவரை கண்டா ஒரு நடுக்கம் இருக்கிறது. ஏன்னா அவரு ரொம்ப மிகுந்த, அதாவது எரிச்சல் உள்ள தேவன். அப்புறம் அவர் கோபம் உள்ள தேவர். அவர் அப்புறம் தண்டிக்கிறவர். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாய் இருக்கிற தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற தேவன். அவர் மகா பெரிய தேவன். இப்படி எல்லாம் வேத வசனங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவரும் செய்கிறார். ஆகையினாலே பிதா அப்படினாவே நமக்கு ஒரு மிகுந்த ஒரு பயம் இருக்குது, ஒரு நடுக்கம் இருக்குது, ஒரு கலக்கம் இருக்குது. ஏன்னா பிதாவாகிய தேவன் மோசையின் இடத்துல பேசுவதற்காக எரிகிற முச்சடியிலே அவர் தோன்றின பொழுது கூட மோசே அதை பார்த்து என்ன செய்யறாரு? பயப்படுறாரு. இன்னும் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது ஜனங்களோடு கூட பரலோக பிதா அவர் பேசுகிற பொழுது ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. அவங்கள மோசையை பார்த்து சொல்றாங்க, மோசே நீங்க வேணா எங்களோட பேசுங்க, ஆனா அவரு பேசாம இருக்கட்டும், எங்களுக்கு பயமா இருக்குது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறத பார்க்கிறோம். பரலோக பிதாவை குறித்து நமக்கு இப்படிப்பட்ட வசனங்களினாலே, இப்படிப்பட்ட வசனங்கள் மூலமாக, அதில் நடக்கிற காரியங்கள் மூலமாக நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு குறித்து நமக்கு அப்படிப்பட்ட பிக்சர் வரல. ஏன்னா இயேசுனா அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், உதவி செய்கிறவர், திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறாரு, அவரிடத்துல வருகிற எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு, உதவி செய்கிறாரு அப்படின்ற பிக்சர்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா உண்மையாகவே இயேசு அவைகளின் மூலமாக பிதா இப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்றதான் காண்பிக்கிறார். திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கும் அவர் அற்புதங்களை, உதவிகளை செய்கிறதன் மூலமாக, கைவிடப்பட்டவர்களை அவர் சேர்த்துக் கொள்கிறது மூலமாக, அநேகருக்கு அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறதன் மூலமாக பிதா இப்படிப்பட்டவராக இருக்கிறாரப்பா, பிதா இப்படிப்பட்ட உதவி செய்கிறவராக இருக்கிறாருப்பா, இவதா இப்படிப்பட்ட இரக்கமும் தயவும் உடையவராக இருக்கிறாருப்பா அப்படின்னு அதன் மூலமாக இயேசு என்ன செய்கிறார்னா வெளிப்படுத்துகிறார். இயேசு வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே, அதை பிராக்டிக்கலாக செயல் வடிவிலே காண்பிப்பதற்காகவே இயேசு இந்த பூமியிலே வந்தார். அதனோடு கூட இயேசு தன்னையும் நம்மை நேசித்ததினாலே தன்னையும் நமக்காக பலியாக அவர் கொடுத்தார். ஆகையினால தான் கெத்செமனேல அவர் ஜெபம் பண்றாரு, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிக்கிறார். சரி பாருங்க, வேத வசனங்கள் மூலமாக இப்படி நாம் பார்க்கிறோம். பிதாவுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில் நிறைய பேர் இருந்தது. அவருக்கு ஏலோஹிம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது. ஏலோஹிம் அப்படின்ற இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா சிருஷ்டிகர்த்தர், உருவாக்குகிற தேவன், படைக்கிற தேவன், வானத்தையும் பூமியும் காண்கிற, காணப்பட முடியாத எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர் அப்படின்னு பேரு. அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. என்ன பேருனா யெகோவா அப்படின்னு. யெகோவா அப்படின்னா உடன்படிக்கையை காக்கிற தேவன். அதாவது உடன்படிக்கை பண்ணுகிறவர் மட்டுமல்ல, உடன்படிக்கையை பண்ணி அதை நிறைவேற்றி அதை காக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருக்கான பேர் தான் யெகோவா. இப்போ இந்த யெகோவான்ற பேரோடு கூட மக்கள், சில பரிசுத்தவான்கள், சில அல்லது தேவனிடத்திலிருந்து நன்மையை, ஆசீர்வாதத்தை, உதவியை, தயவை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இந்த தேவனுடைய சுபாவத்திற்கு ஏற்றார் போல, அல்லது தேவனுடைய அந்த பராக்கிரமமான செயல்களுக்கு ஏற்றார் போல சில பெயர்களை அந்த யெகோவா அப்படின்ற பேரோடு கூட இவங்க சேர்த்து கொண்டாங்க. உதாரணமா ஆகார் வனாந்தரத்தில் அவ ஆபிரகாமினால வழி அனுப்பப்பட்ட பொழுது வனாந்தரத்தில் தன்னுடைய குமாரன் இஸ்மவேலுக்கான தண்ணீர் இல்லாததுனால அவ அழுது புலம்பரா. அப்பொழுது பிதாவாகிய தேவன் அங்கே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். நீரூற்றை உண்டு பண்ண உடனே அந்த நீரூற்றினாலே அவளும் அந்த குழந்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க?
ஜீவன் பெற்றுக் கொள்கிறார்கள். உடனே இந்த நன்மையை ருசி பார்த்த அனுபவித்த ஆகார் என்ன செய்கிறாரு? நீர் என்னை காண்கிற தேவன், யெகோவா ஈரே அப்படின்னு பேர் வைக்கிறார். யெகோவான்றது அவருடைய பேரு. ஈரே, என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்றார். இது போலத்தான் நிறைய பேர்கள் வருது பாருங்க. யெகோவா ஈரே, யெகோவா நிசி, கர்த்தர் வெற்றி தருகிறவர். யெகோவா ஷாலோம், கர்த்தர் சமாதானம் தருகிறவர். யெகோவா ஷம்மா, கர்த்தர் கூட இருக்கிறவர். இன்னும் யெகோவா ரோகி, யெகோவா ஷிக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு யெகோவா யெகோவான்ற அந்த நாமத்தோடு கூட அவருடைய காரியங்களை, சுபாவங்களை, வல்லமைகளை, பயன்பாடுகளை அவங்க மக்கள் சேர்த்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் கூட ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமாகி ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம், நான் எல்சடாய், சர்வ வல்லமையுடையவர், தாயை போன்ற அன்புடைய மார்பை உடையவர் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேரை வெளிப்படுத்துறார். இப்படி பழைய ஏற்பாட்டில் பிதாவை குறித்த நாமங்கள், இப்படி பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு இருக்கிற மற்றொரு நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிதாவுக்கு இதுவரைக்கும் இல்லாத, அவருக்கு சொல்லப்படாத, அவரை நோக்கி கூப்பிடாத அப்படி விட்ட ஒரு புதிய நாமத்தை, அப்படிப்பட்ட அந்த நாமத்துக்குரிய பிதாவினுடைய சுபாவத்தை, தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம்னா, யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இயேசு அங்கே ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 1வது வசனம் சொல்லுகிறது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் முழுவதும் இயேசு ஒரு பெரிய ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தில் இயேசு முதலாவது தனக்காக ஜெபிக்கிறார், பின்பதாக தன்னோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார், பின்பதாக இவர்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக வரப்போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபிக்கிற பொழுது 6வது வசனத்தில் அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்றார். இயேசு என்ன சொல்றாருன்னா, பிதாவே, நீர் எனக்கு தந்த ஜனங்களுக்கு, மனுஷருக்கு நான் உங்க நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்றார். இங்க இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே, நான் உங்க நாமத்தை அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்க நாமத்தை அவங்களுக்கு காண்பித்திருக்கிறேன், உங்க நாமத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்றார். அதே 12வது வசனத்துக்கு வருவோம் என்றால் அவர் சொல்றாரு, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் அப்படின்றாரு. இன்னொரு காரியத்தை சொல்றாரு, பிதாவே, நான் அவர்களோடு உலகத்தில் இருக்கும் பொழுது அவங்களை எல்லாவற்றையும் உங்க நாமத்தினாலே நான் காத்து கொண்டேன் அப்படின்றார். இப்போ இயேசுவுக்கு ஒரு நாமம் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்ன நாமம்? இயேசு மரியாளின் வயிற்றிலே கர்ப்பமாகி அவர் பிறக்கும்போது தேவதூதன் வந்து சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். இயேசு என்ற பெயருக்கு அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்புறம் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இயேசுனுடைய நாமத்தை குறித்து தெரிகிறது. இயேசுனா பாவங்களில் நின்று நம்மளை ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் அவருக்கு பேர் இருக்குது. அவர் நம்மோடு கூட இருக்கிற, வாசம் பண்ணுகிற தேவன். இப்ப இயேசு பிதாவிட்ட சொல்றாரு, பிதாவே, நான் உங்க நாமத்தை அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்க நாமத்தினால அவர்களை எல்லாவற்றையும் காத்திருக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப இயேசு என்ன நாமத்தை பிதாவுக்கு சொன்னாரு? பிதாவினுடைய நாமம் என்று இயேசு எதை காண்பித்தார்? அதை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்றாரு. நீங்க அந்த வசனத்தை வாசிப்போம் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வருவோம் என்றால், ரோமர் 8:15 பவுல் சொல்றாரு என்ன நாமம் என்று, அந்த நாமம் என்ன நாமம் என்று அவர் சொல்றாரு. நான் வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதாவது இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க திரும்பவும் பயப்படுறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப தேவனை கூப்பிடுறதுக்கான ஒரு நாமத்தை பெற்றிருக்கிறீர்கள். தேவனை நோக்கி கூப்பிடுறதுக்கு ஒரு நாமத்தை பெற்றிருக்கிறீர்கள். அது என்ன நாமம்னா அப்பா. ஒரு கைத்தாளத்தை கொடுங்க ஆண்டவருக்கு. அது என்ன நாமம்னா, அந்த நாமம் அந்த பேர் என்னன்னா அப்பா. அப்பான்னு நீங்க கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். ஓ தேவனே, ஓ கடவுளே, தெய்வமே, ஆண்டவனே, அப்படி கூப்பிட அவசியமே இல்லை. அப்படி கூப்பிடுறதுக்கு தடையும் கிடையாது. ஆனா அப்படி கூப்பிட அவசியமே இல்லை. நீங்க இப்ப எப்படி கூப்பிடலாம்னா, அவர் அப்பான்னு கூப்பிடலாம். இயேசுவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாம் இயேசுவை எப்படி கூப்பிட்டாங்க? இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. இன்னும் வேதவசனங்களை தெரிந்தவர்கள் அவரை பார்த்து தாவீதின் குமாரனே அப்படின்றாங்க. வேதவசனங்களை தெரிந்தவர்கள் அவரை பார்த்து தாவீதின் குமாரனே என்று சொன்னார்கள். வேதவசனத்தை தெரியாதவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தை இயேசுவே இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ரெண்டையும் தெரிஞ்சவங்க இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குனாங்க. யார் சொன்னா? பர்த்திமேயு. திமேரியின் மகனாகிய பர்த்திமேயு எரிக்கோவுக்கு போகிற வழியிலே அவரை இப்படி கூப்பிட்டாரு. இங்கே இயேசு சொல்றாரு, பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. என்ன நாமம்? எல்ஷடாய். அது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட நாமம். யெகோவா, அது அவரே வெளிப்படுத்தின நாமம். அவருக்கு ஏலோகிம், அவர் சிருஷ்டிகர்த்தர். இதெல்லாம் உண்மைதான், மாற்றம் இல்லை. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு உறவின் அடிப்படையிலே, உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு இரத்த தொடர்பின் அடிப்படையிலே ஒரு நாமம் இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது, ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அதை நீங்கள் சொல்லி அழைக்கலாம். அது என்னன்னா அப்பா. தேவனை எப்படி கூப்பிடலாங்க? அப்பா. ஆனா இவர் யாருங்க? வானத்தையும் பூமியையும் காண்கிற காணப்படாத எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர். அவரை நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். ஆமென் சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் 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 உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவரை அப்பான்னு கூப்பிடலாம். ஆமென் சொல்லுங்க. எங்க கடவுளை எப்படி கூப்பிடுறீங்க? வேற யாராவது கூப்பிட முடியுமா? வேற யாராவது கூப்பிட முடியுமா? இப்படி நீங்க அவரை அப்பான்னு கூப்பிடலாம்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிதாவே, நான் உலகத்தில் இருக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொண்டேன் அப்படின்றாரு. பிதாவுக்கு இருக்கிற நாமத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த அப்பா அப்படின்ற அந்த நாமம் எதை வெளிப்படுத்துது? இயேசுன்ற நாமம் எதை வெளிப்படுத்துகிறது? பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் அப்படின்றத வெளிப்படுத்துது. அதே போல இம்மானுவேல் அப்படின்ற பேர் எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்துது. எல்ஷடாய் அப்படின்ற பெயர் எதை வெளிப்படுத்துகிறது? சர்வ வல்லமையுடையவர், அதே சமயம் தாயை போன்ற அன்புடைய மார்பை உடையவர் அப்படின்றத வெளிப்படுத்துறது. ஏலோகிம் அப்படின்றது அந்த பெயர் எதை வெளிப்படுத்துகிறது? சர்வ சிருஷ்டிகர் அப்படின்னு வெளிப்படுத்துகிறது. இது போல இன்னும் அநேக நாமங்கள் தேவனுக்கு இருக்கிறது. அவைகள் எல்லாம் அந்தந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அப்ப அப்பான்றது ஒரு பெயரு. அந்த பெயர் பெயராக மட்டுமல்ல, ஒரு உறவாகவும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க. அப்பான்றது ஒரு பெயர், அவருக்கான பெயர். ஆனா அது பெயராக மட்டுமல்ல. இட்ஸ் நாட் ஒன்லி நேம். இது பெயராக மட்டுமல்ல, ஆனா இது என்னவாக வருகிறது என்றால் ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனை நோக்கி அப்பான்னு கூப்பிட்டா அவருக்கு பேரு அப்பாங்க, அதனால கூப்பிடுறேங்க. மற்றபடி நமக்கும் அவருக்கு என்ன இல்லைங்க,
எது இல்லைங்க. நோ 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 நோ, அப்படி கிடையாது. இந்த பெயர் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அவருக்கும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது, அவருக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது, அவருக்கு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அது என்னது? இரத்த சம்பந்தமான ஒரு உறவு. இரத்த சம்பந்தமான ஒரு உறவு. அது எவ்வளவு காலத்திற்கு? நித்திய 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 காலமாக, யுக யுகமான காலமாக இருக்கிற ஒரு உறவு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதாங்க அப்பா, அதுதாங்க அப்பா. அந்த நாமத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சரி, இந்த அப்பா அப்படின்ற நாமம் தேவனுடைய அன்பையும் உறவையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவருடைய அன்பையும் அதே சமயத்தில் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவையும், அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பையும், உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு உறவையும் இந்த அப்பான்ற நாமம் வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னும் ஒரு முறை சொல்றேன். இந்த அப்பான்ற பெயர் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அளவற்ற, நிபந்தனையற்ற, எல்லையற்ற, வரையறுக்கப்பட முடியாத அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறது. அதனோடு கூட அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற என்றென்றைக்கு பிரிக்க முடியாத, என்றென்றைக்கு மாற்றப்பட முடியாத அப்படிப்பட்ட உறவை அந்த அப்பா அப்படின்ற பெயர் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. சரி, இதை இயேசு ஒரு அருமையான ஒரு உவமையின் மூலமாக இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறார். இதுக்கு போதனை சொல்றாரு. எப்பவுமே சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை ஒரு உதாரணத்தை சொல்லி, அல்லது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி, அதற்கு ஒரு மாடலை காண்பிச்சு சொன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நேராக மோசையை மலைக்கு வர சொல்லிட்டு மோசேட்ட காமிக்கிறார். இப்படி 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 இருக்கணும், இப்படி இப்படி அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றாரு. இந்த படத்தை பார்த்துட்டு மோசே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லும்போது, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ என்ன செய்வாயாக அப்படின்றார். ஒரு மாடல் காட்டினோடனே நமக்கே புரியுது, ஓ ரைட் ரைட்டு, ஓ ஓ ரைட் ரைட்டு அப்படின்னு. அதே மாதிரி நோவா பேழையை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது, நோவா பேழையை கட்டணும்னோடனே ஆண்டவரே என்ன செய்கிறாரு? மாடலை, அளவுகளை எப்படியெல்லாம் செய்யணும், எந்த மரத்தை பயன்படுத்தணும், அது எத்தனை அகலம், நீளம், எத்தனை ஃப்ளோர்ஸு, எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவரே காண்பிக்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக புலங்குது. ஒரு வீடு கட்ட நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க? இன்னைக்கு அந்த இன்ஜினியர் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அதை 3D வடிவிலே கூட என்ன செய்கிறாங்க? டிசைன் பண்ணி வீடு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? மாடல் காண்பிக்கிறாங்க. அதே போல தான் இயேசு பிதாவினுடைய அன்பை போதிக்கும் பொழுது, பிதாவினுடைய அன்பை மக்களுக்கு காண்பிப்பதற்காக, அதை அவங்க நல்லா விளங்கி கொள்றதுக்காக, புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு ஊமையை அழகாக எடுத்து காட்டுறாரு. அதாவது ஒரு ஸ்டோரி சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு, ஒரு ஊமையை சொல்றாரு. அது எங்கே இருக்கிறது தெரியுங்களா? எங்கே இருக்கிறதுனா, லூக்கா எழுதின நற்செய்திக்கு வாங்க, 15வது அதிகாரத்திற்கு வாங்க. அங்கே ஒரு ஊமையை, ஒரு ஸ்டோரியை ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்லுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி 15வது அதிகாரம் வசனங்கள் 11 முதற்கொண்டு 31 வரைக்கும். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 3 ஸ்டோரி ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று, காணாமல் போன ஆடு. இரண்டாவது, காணாமல் போன வெள்ளிக்காசு. காணாமல் போன ஆட்டு ஊமையில் ஆண்டவர் வேறு ஒரு உபதேசத்தை, போதனையை கொண்டு வருகிறாரு. காணாமல் போன வெள்ளிக்காசுலையும் ஆண்டவர் வேறு உண்மையை, வேறு ஒரு போதனையை ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அடுத்த பிறகாக காணாமற் போன குமாரன், இளைய குமாரன், இந்த ஊமையிலையும் பிதாவை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அவருடைய அன்பையும் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவையும் குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார்.
பொதுவாகவே இந்த இளைய குமாரனுடைய ஊமையை வாசிக்கிற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்ட ஊமை, இது ஊதாரி மைந்தனை குறித்து சொல்லப்பட்டது, இது மனம் திரும்பிய மைந்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இது காணாமல் போன குமாரனை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஏன்னா நம்மளே அந்த பேரை வச்சிருக்கிறோம். நிறைய பிரசங்கியார் கூட இதை குறித்து இந்த வசனங்கள்லேருந்து பிரசங்கிக்கும் போது கெட்ட குமாரன், இளைய குமாரன், காணாமல் போன குமாரன், அப்புறம் மனம் திரும்பிய மைந்தன், ஊதாரி மைந்தன், இப்படிலாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, அந்த பேர்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த 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 ஊமையில இந்த இளைய குமாரனை குறித்து சொல்றதுக்காக இந்த ஊமை சொல்லப்படல. மாறாக இந்த ஊமையில யாரை குறித்து சொல்லப்படுவதற்காக சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தகப்பனை குறித்து, அதாவது அன்புள்ள நல்ல தகப்பனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு ஊமை தான் என்னதுங்க, இந்த ஊமை. அப்ப இந்த ஊமையில இளைய குமாரன் ஹீரோ கிடையாது. யார் ஹீரோ? யார் ஹீரோ? தகப்பன் தான் ஹீரோ. பல வேளையில நாம என்ன மாத்திட்டோம்னா, இந்த வில்லன் கேரக்டர்ல வந்த இளையகுமாரனை ஹீரோ மாதிரி வச்சுட்டு தகப்பனா அப்படியே சும்மாவே அப்படியே விட்டுட்டோம். ஒரு முறை ஒருத்தர் மனம் திரும்பின ஒருத்தர் சாட்சி சொன்னார். எதுல இருந்து மனம் திரும்பினவர்னா, கோழியை பிடிச்சி திருடி விற்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்புறம் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு இப்போ மனம் திரும்பிட்டார். அவர் என்ன செஞ்சார் அதுக்கு முன்னாடினா, ராத்திரியில் போய் கோழி இருக்கும்ல, நான் இப்போ எந்த வீடுகளில் கோழி வளர்த்துறாங்கன்னு தெரியல, சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லையும் கொஞ்சம் கோழியெல்லாம் வளர்த்துவாங்க வீட்டில். அப்போ இந்த கோழிகள்லாம் வளர்த்தும் போது ராத்திரியில் போய் அந்த கோழி என்ன செஞ்சுருவாங்க, பிடிச்சிட்டு கோழி சேவல் இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு அடுத்த நாள் போய் கறிக்கடையிலையோ அல்லது மற்ற இடத்துலையோ அந்த கோழியை நல்லா விற்றுருவாங்க, நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ இவர் இப்படி ஒரு திருட்டு தொழிலை செஞ்சுட்டு இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவரால் சந்திக்கப்பட்டார். அப்போ அவர் ஒரு நாள் சாட்சி சொல்கிறார், நான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் சாட்சியை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக ஒரு 40 நிமிஷம் சாட்சி சொல்கிறாருன்னு வைங்களேன். இந்த 38 நிமிஷம் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா கோழியை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராத்திரியில் போவேன், அந்த கோழி எங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன், பகல்லையே முன்னாடியே அந்த கோழியை அடையாளம் பார்த்து வச்சுக்குவேன், இதைத்தான் பிடிக்கணும், இது யார் வீட்டு கோழி, இது எங்கே அடைஞ்சிருக்கும். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக கேட்குறீங்க, எவ்வளோ உற்சாகமாக கவனிக்கிறீங்க. சரி, கவனிங்க. அப்போ இப்படியே அப்படி சொல்லுவார், நான் எப்படி கோழி பிடிக்கும்போது சத்தமெல்லாம் வரும்ல. ஆனால் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், என்னன்னா ஈரத்துணியை எடுத்துகிட்டு போவேன், அப்படியே அந்த கோழி மேலே என்ன செய்வேன், பாஸ்டர் நீங்கள் பிடிச்ச மாதிரியே சொல்கிறீங்களே, இல்லை நான் பிடிக்கலைங்க, சரியா, நான் உங்களை தான் பிடிச்சிருக்கிறேன், கோழியை பிடிக்கல. சரி, அப்போ ஈரத்துணியை அந்த கோழி மேலே என்ன செய்வேன், போடுவேன், அது கத்தாது. சரி, நீங்கள்லாம் இந்த கதையை கேட்டுட்டு போய் நாளைக்கு கோழி பிடிக்கிற மாதிரியே தெரியுது என்னை பார்த்தா. கோழியெல்லாம் பிடிக்காதீங்க, மனுஷரை பிடிங்க. ஆண்டவர் மனுஷரை தான் பிடிக்க சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஒரு அலையில சொல்லுவோமா? சரி, ஈரத்துணியை போடுவேன், அது கத்தாது, உடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38 நிமிஷம் இப்படியே கோழியை பார்ப்பேன், கோழி எப்படி பிடிப்பேன், அதை எப்படி விற்பேன், அதில் காசு எப்படி வரும், அதில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்த என்ன ஆண்டவர் ரசிச்சாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க அப்படின்னு 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவார். 32 நிமிஷம் கோழி பிடிக்கிறத பற்றி சொல்லிட்டு 2 நிமிஷம் ஆண்டவர் என்னை ரசிச்சாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க அப்படின்ட்டுருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட்சியில் கோழி பிடிக்கிறத பற்றி தான் பயங்கரமான ஃபோக்கஸ் இருக்குது. ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றி, ஆண்டவருடைய ரட்சிப்பில் உண்டாகிற அன்பை குறித்து, அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதை குறித்து, அவனை அன்போடு திரும்பவும் சேர்த்து கொள்கிறத குறித்து, அவனை திரும்பவும் ஒரு பரிசுத்தமான நீதிமான குற்றமற்றவனா மாற்றுகிறத குறித்து எதுவுமே சொல்லப்படலை. இந்த மனம் திரும்பின மைந்தன், இந்த காணாமற் போன குமாரன், இந்த ஊதாரி மைந்தன், இந்த இளைய குமாரன், இந்த கெட்ட குமாரன், இந்த ஸ்டோரியிலையும் பல நேரத்தில் இவன் எப்படி இருந்தான், இவன் என்ன பண்ணான், இவன் தகப்பன்ட்ட எப்படி காசை வாங்கினான், அதை கொண்டு போய் எங்கே போனான், அங்கே கொண்டு போய் எப்படிலாம் செலவழிச்சான், ஓஹோ அப்படி பண்ணிட்டானா, ஓஹோ அப்புறம் இப்படி ஆச்சா, பஞ்சம் வந்துருச்சா, அப்புறம் என்ன நினைச்சு, ஓ பன்னிமைக்கு போயிட்டானா, அப்புறம் அதுக்கப்புறம் ஓஹோ அப்படியா, அப்புறம் ஓ எப்படியோ அப்பா வீட்டுக்கு வந்துட்டானா, சரிப்பா பரவாயில்ல பொழைச்சிக்கிட்டான் பையன், இப்படி முடிச்சிடறோம். நோ 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 இளைய குமாரனை குறித்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்ற உண்மை இது கிடையாது. அப்ப இது எதை குறித்து சொல்லுகிறதுனா, தகப்பனுடைய அன்பை,
தகப்பனுடைய அன்பை, தகப்பனுடைய அந்த உறவை, அவருடைய மன்னிப்பை, அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலை, அவருடைய அங்கீகாரத்தை, அவருடைய நீதிமாக்கனாக்கப்படுகிற அந்த தெய்வீக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது தாங்க இந்த ஓமை. இந்த ஓமை மூலமாக தான் இயேசு கிறிஸ்து பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பிதா எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறார், அவர் எப்படி திரும்பவும் அரவணைத்து சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத இயேசு உண்மையில் சொல்றார். சரி, இப்போ இந்த ஊமைக்குள்ளாக போவோம். என்ன நடக்குது பாருங்க. 15வது அதிகாரம் லூக்கா 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால், பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றால், அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்க என்ன நடக்குது? ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அண்ணன் ஒருத்தன், தம்பி ஒருத்தன், 2 பேர் இருக்கிறாங்க. அப்பா நல்ல அப்பா, அருமையான அப்பா, பிள்ளைகளை நல்ல என்ன செய்திருக்கிறாரு, வளர்த்துருக்கிறாரு. பஞ்சத்தில், பசியில், அப்படி உள்ள நல்ல செல்வத்தில், செழிப்பில், பூரண சாப்பாடோடு, திருப்தியோடு, சமுதாயத்தில் நல்ல உயர்வு நிலையில் அப்படி தான் இந்த தகப்பன் தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் வச்சிருக்கிறாரு. இப்போ இளைய குமாரன் சின்னவனாக இருந்தவன் இப்போ என்ன ஆகிட்டான், கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டான். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, அப்படி வந்தோனிய இப்போ பெரிய ஆள் ஆனோனி என்ன செஞ்சிட்டான், தன்னுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாத்தையும் மாற்றுறான். என்ன பண்ணுறான், இனிமா அப்பா கூட இருக்க முடியாது நம்மளால, இனிமா அப்பா பேச்சை என்னால் கேட்க முடியாது, இனிமா எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, இனிமா இப்படியெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் அப்படியாக போகிறேன், நான் இப்படியாக போகிறேன், நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட அப்பா இங்கே பாருங்க, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, என்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, என்னை நீங்கள் அப்படி பண்ணுறது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒத்து வராது, எனக்குரிய ஷேரை, எனக்குரிய பங்கை, சொத்தை பிரிங்க அப்படின்னு சொல்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை அப்படி சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. அப்பாட்ட சொத்தை பிரிங்க அப்படின்றாரு. உடனே அப்பா, என்ன அப்பா, ரொம்ப நல்ல அப்பா, அப்பா என்ன பண்ணாருங்க, சொத்தை பிரிச்சாரு. பிரித்து இளையகுமாரனுக்கு மட்டுமல்ல, மூத்த குமாரனுக்கு சேர்த்து கொடுத்துட்றாரு. சொத்தை இளையகுமாரனுக்கும் பிரித்து கொடுக்கிறார், மூத்த குமாரனுக்கும் பிரித்து கொடுக்கிறார். வசனம் வாச்சு பார்த்தீங்கன்னா, அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, தகப்பன் பாருங்க எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவன் கேட்டானா அவனுக்கு மட்டும் கொடுக்கல, பெரியவனுக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இப்போ சொத்தை பிரிக்கும் பொழுது 3 விதத்தில் பிரிப்பாங்க. ஒன்று, பிள்ளைகள் இந்த ஸ்டோரியில் இருக்கிற பிரகாரமாக தகப்பன் சொத்தை பிரிக்கும் போது இளையகுமாரனுக்கு ஒரு பங்கு, மூத்த குமாரனுக்கு ஒரு பங்கு, அதனோடு கூட தகப்பனுக்கு ஒரு பங்கு என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க, பிரிச்சிருவாங்க. இந்த தகப்பனுக்குரிய பங்கு தான் மூத்த குமாரனுக்கு அடுத்து கொடுக்கப்படும். எப்போ கொடுக்கப்படும், தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படும். இப்படி கொடுக்கப்படுகிற பங்குக்கு பேர் தான் சேஷ்ட புத்திர பாகம்னு பேரு. எதுக்காக தகப்பனுக்குரிய பங்கு தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் அதை 2ஆ பிரித்து கொடுக்காம மூத்த குமாரனுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் மூத்த குமாரன் அந்த தகப்பனுக்குரிய அந்த பங்கை வைத்து கொண்டு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னோடு பிறந்தவர்களுக்கும் தன் குடும்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து தகப்பன் இருந்தால் எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றி வழிநடத்துவாரோ அதே போல தகப்பனுடைய அந்த பங்கை வைத்து குடும்பத்தை காப்பாற்றி வழிநடத்தணும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யணும். அப்பா இருக்கும்போது தம்பி அப்பா எனக்கு ஒரு கஷ்டம்னா, அப்பா இந்தப்பா இதை வச்சுக்கப்பா, போப்பா நல்லா இருப்பா, குடும்பத்தை பார்த்துக்கப்பா, எப்படி அப்பா கொடுத்து உதவி செய்வாரோ அதே போல அந்த மூத்த குமாரன் என்ன செய்வான், அந்த சேஷ்ட புத்திரப்பாக அந்த பங்கு தகப்பனுடைய அந்த பங்கை வைத்து கொண்டு தன்னோடு உடன் பிறந்தவர்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தகப்பனுடைய பேர பிள்ளைகளுக்கும் அவன் என்ன செய்வான், கொடுத்து வழி நடத்துவான். சரிங்களா? சரி, இங்கே சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து சொல்லப்படலை, ஆகையினால அதை குறித்து இப்போ நம்ம போதிக்க போகிறது இல்லை. இங்கே என்ன நடக்குது, தகப்பன் சொத்தை பிரித்து அவர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துட்டார். இப்போ கொடுத்த உடனே இந்த இளையகுமாரன் என்ன செய்கிறாரு, வாங்கிட்டு அவர் புறப்பட்டு போறாரு. எங்க போறாரு, தகப்பனை விட்டு போகிறார். எங்கே போகிறார், தகப்பனுடைய அன்பை விட்டு போகிறார். எங்கே போகிறார், தகப்பனுடைய பாதுகாப்பு பராமரிப்பை விட்டு அவன் வெளியில போறான். தகப்பனுடைய அன்பை விட்டு வெளியே போகிறான், தகப்பனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போகிறான், தகப்பனுடைய பராமரிப்பை விட்டு வெளியே போகிறான்.
குடும்பம் என்கிற அந்த அமைப்பு விட்டு அவன் வெளியில போறான். எப்படி போறான்? இனி என் வாழ்க்கை என் கையில, இனி யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இனி யாருக்கு நான் பயப்பட மாட்டேன், யார் பார்வையிலையும் நான் விழவும் மாட்டேன், இனி என் இஷ்டப்படி வாழ போறேன், என் கையில காசு இருக்குது, என் கையில காசு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, நான் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாய், இனியெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க இனியெல்லாம் என்னைய தம்பி அப்படிப்பா தம்பி இப்படிப்பாலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இளையகுமாரன்னா நீங்களா? சரி வருவோம், இளையகுமாரனே வருவோம். இளையகுமாரன் அப்படி போறாரு, இளையகுமாரன் அப்படி போறாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? இளையகுமாரன் போய் ஜாலியா இருந்தாரு. அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவனுக்கு நிறைய கொலைஸ் இருந்தாங்க. அவன் மன விரும்பின பதி அங்க இங்க இங்க அங்க அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி பாவத்துக்கு போறான்னா, விபச்சார வேசித்தனத்தெல்லாம் செய்யறான், அங்கே விழுந்து கிடக்கிறான். அவனை கண்டுக்கு அவனை திருத்த யாருனாலே முடியல. அந்த கண்ட்ரோலுக்குள்ளாக அவன் இல்லை, அவன் இல்லை, அவன் இல்லை, அவன் இல்லை. இப்ப ஜாலியா போயிட்டு இருக்கிறான், வாழ்க்கை ஜாலியா இருக்குது. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பெரிய பஞ்சம், எல்லாம் காசு செலவழிஞ்சிருச்சு, எல்லா காசு வீணா போயிருச்சு. இப்ப பஞ்சம் உண்டாயிற்று. 14வது வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். இப்ப பஞ்சம் வந்துருச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை, அவனுக்கு தெரியாது. இப்ப கையில் இருக்கிற காசெல்லாம் போயிருச்சு, பஞ்சம் வேற தேசத்துல வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொல்றேன், அப்பாவை வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா, அப்பா வீட்டு தூரம் போயிட்டீங்கன்னா, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய பாதுகாப்பை விட்டு, அவருடைய பராமரிப்பை விட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். ஜோம் பண்ணலன்னா என்ன, இப்ப என்ன என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போதாது. பைபிள் வாசிக்கலைன்னா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. சர்ச்சுக்கு வரலன்னா என்ன ஆக போகுது? நல்லா தான் இருப்போம் கொஞ்ச நாள். எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள், கொஞ்ச நாள், கொஞ்ச நாள். அப்புறம் திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துடும். என்ன பஞ்சம் வந்துடும்? அவன் குறைவுபட தொடங்கினான். கையில காசு இல்லை. திடீர்னு எதிர்பார்க்காம பஞ்சம் வந்துடும். என்ன பஞ்சம்? சமாதானத்துல பஞ்சம் வந்துடும், சந்தோஷத்துல பஞ்சம் வந்துடும், நிம்மதியில பஞ்சம் வந்துடும், இப்படியெல்லாம் பஞ்சம் வந்துடும். இனி வாழ்க்கை என்ன, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்காது. பஞ்சம். ஏன் பஞ்சம் வந்துடும்? எதிர்காலத்தை குறித்து இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், நாளைக்கு என்ன ஆக போகுது, எப்படி ஆக போறோம், நான் என்ன ஆக போறேன், என் குடும்பம் என்ன ஆக போகுது, இப்ப ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவரை விட்டு வெளியில போட்டா திடீர்னு பஞ்சம் வரும். சமாதானம் பஞ்சம் குறைவுபட தொடங்கிரும், சந்தோஷம் குறைவுபட தொடங்கிரும், நிம்மதி குறைவுபட தொடங்கிரும். அப்புறம் குறைவுபட குறைவுபட குறைவுபட்டு இந்த ஊமையில இளையகுமாரன் திரும்ப தகப்பன்ட்ட வந்துட்டான். ஆனா திரும்ப தகப்பன்ட்ட வரலன்னா நிறைய பேர் மறிச்சு போயிடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் மறிச்சு போயிடுறாங்க. சரி, இங்க என்ன நடக்குது? இவன் எல்லாவற்றையும் செலவழிச்சுட்டு பஞ்சம் வந்த உடனே குறைவுபட தொடங்கிட்டான். குறைவுபட்டோடனே இவனுக்கு முடியல. என்ன செய்ய முடியல? முடியல, முடியல. முடியாததுனால இவன் ஒரு யோசனை பண்றான். என்ன சொன்னா, சரி வேலைக்கு போகலாம். எங்க போகலாம்? வேலைக்கு போகலாம். எங்க வேலைக்கு போகிறான்? அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஓட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். தகப்பன் எஜமானன், தகப்பன்ட்ட நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா தகப்பனுடைய குமாரன் இவன் என்ன பண்ணிட்டான்? வெளியில போயிட்டு இப்ப அந்த தேசத்துல ஒருத்தன்ட்ட போய் ஒட்டிக்கிட்டான். ஒட்டிட்டு அங்க இருக்கிறான். எப்படியாவது நம்ம பொழைச்சிடலாம், எப்படியாவது மேல வந்துடலாம். நம்ம வேற வீரவசனம் பேசிட்டு வந்துட்டோம். வீரவசனம் பேசிட்டு மார் தட்டிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாரும் வேற கூட இருந்த வேலைக்காரர்கள்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்றது, மாட்டிட்டமே அப்படின்ட்டு ஒரு குடியான இடத்துல போய் ஒட்டிட்டான். சரி எப்படியாவது இருக்கலாம்னா இப்போ கதை என்னவாயிருச்சுன்னா,
குடியானவன் ஒரு ஜாப் கொடுக்குறாரு. என்ன ஜாப்? விப்ரோ கம்பெனியில் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுத்துட்டாரு. HCLல MD போஸ்ட் கொடுத்துட்டாரு. இன்னொரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சேர்மனா, வைஸ் பிரின்சிபாலா கொடுத்துட்டாரு. இப்படியா ஜாப் கிடைச்சிச்சு? சூப்பர்வைசராவா ஜாப் கிடைச்சிச்சு? ஐயாவுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஜாப் தான் கிடைச்சிச்சு. சூப்பர்வைசர் ஆனாரு. எதுக்கு சூப்பர்வைசர் ஆனாரு? பன்றிகளை மேய்க்க, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக அல்ல, பன்றிகளை மேய்க்கிற மேய்ப்பனாயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆடுகளை மேய்த்து கொண்ட மேய்ப்பர்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்தவங்களாம் இன்னைக்கு பன்றிகளை மேய்க்கிறவனா மாறி இருக்கான். நிறைய பேர் அப்படி ஆயிருக்கிறாங்க பாருங்க. கத்தரை விட்டு போயிட்டா அப்படிதான் நடக்கும். அவன் நல்லா இருக்கும். கத்தரை விட்டு போனோன்னே பாருங்க, அவனுக்கு நண்பர்கள் இருந்தாங்க, செழிப்பு இருந்துச்சு, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தான். யார் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை, யார் சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படி இருந்தா திடீர்னு பஞ்சம் வந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? ஒரு மேய்ப்பனா இருக்கவன், ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனா இருக்கிறவன், தகப்பனுடைய மந்தைகளை மேய்க்கிற மேய்ப்பனா இருக்க வேண்டியவன், அவர் குடியானவனத்துல போய் சேர்ந்து பன்றிகளை மேய்க்கிற சூப்பர்வைசர் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பன்றிகளை மேய்க்கிற சூப்பர்வைசர் ஆயிட்டாரு. சூப்பர்வைசர் ஆயிட்டாரு. சரி, இப்ப என்ன நடக்குது பாருங்க. 16வது வசனத்துல, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவே இல்லை. இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, சரி இங்கேயாவது வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வாழ்க்கை நல்லா இல்லை. என்னன்னா, இங்கே அவன் பன்றியை மேய்க்கிறான், இப்ப பஞ்சம், இவனுக்கு சாப்பாடு வேணும். இப்ப இவன் சாப்பாடு பாருங்க, இவனுக்கு என்ன சாப்பாடு, இவன் என்ன சாப்பாடா எதிர்பார்க்கிறான்னா, பன்றிகள் திங்கிற தவிட்டுல தன் வயிற்றை நிரப்ப, வாசிங்க மீதிய, பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசை. இவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த பன்னி சாப்பிடுதே அந்த தவிட்டை எப்படியாவது நான் சாப்பிட்றணும். பன்றி சாப்பிட்ற அந்த தவிட்டை நான் என்ன செய்யணும்? ஆசை, அது மேல ஆசை. அப்ப இவன் எப்படி இருக்கான் பாருங்க. பன்றிகள் திங்கிற தவிட்டை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கிறான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னா, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, இந்த ஒரு ஊமையை ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது யூதர்களுடைய கலாச்சாரத்தை அடிப்படையா அதனுடைய பின்னணியில தான் சொல்றாரு. இப்போ நம்ம ஊரில் ஒரு கதை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்துச்சான், அந்த பாட்டி வடை சுட்டுச்சான் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பாட்டிக்கு கூட அவங்க பாட்டி சொன்ன போது அந்த கதையை கேட்ட போது இருந்த ஞாபகம் உடனே வந்துடும். நம்ம ஊரில் பாட்டி வடை சுட்டுதுன்னா ஓகே, நம்ம இப்போ இதே ஸ்டோரியை போது அமெரிக்காவில் இருக்கிற எல்கேஜியில் போய் ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுச்சான்னா, மேம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், வாட் ஆர் யூ டெல்லிங் அப்படின்றவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னானே. தம்பி வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்துச்சா அப்படின்னானே, வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்டோரி அப்படின்றான். என்னால் ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறீங்கன்னு. அப்போ என்ன சொல்லலாம்னா, கண்ணு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரி அமெரிக்காவில் இருக்கிறது கிடையாது, இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் பாரம்பரியமாக ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு. அந்த ஸ்டோரியை சொல்கிறேன்னா, அப்படியா சொல்லுங்களேன் அப்படின்னே. ஒரு பாட்டி இருந்ததான் இந்தியாவில். அந்த பாட்டி ஒரு வடை சுட்டுச்சான்னா ஓகே அக்செப்ட். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பாட்டியெல்லாம் வடை சுடுவாங்களாட்டிருக்குதுப்பா, அப்படி நம்ம ஊரில் ஒருத்தர் சுடலப்பா அப்படின்னு. ஸோ அது நமக்கு புரியும். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஸ்டோரியை சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, யூதர்களுடைய கலாச்சாரத்தினுடைய, யூதர்களுடைய அந்த பின்னணியை வைத்து தான், அவர்களுடைய வாழ்க்கை அந்த செயல்களை வைத்து தான், அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யறாரு இயேசு சொல்றார். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பின்னணியை வச்சு தான் இந்த என்ன செய்யணும், இந்த உண்மையை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் இருக்கிற வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, பண்டிகள் இடத்துல போய் படுத்துக்கிட்டான். பண்டிகள் சாப்பிட ஆசையாக இருந்தான், அதுவும் அவனுக்கு கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளைய குமாரன் பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு 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 வேதனையான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். இப்போதான் பாருங்க, தேவனுடைய அன்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உண்மையில விளக்கி சொல்றாரு. இப்போ இந்த பண்டிகளை மேய்க்கும்படிக்கு அவன் போய் சேர்ந்தான் இல்லையா? யூதர்களுடைய
கலாச்சாரத்திலையும் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த 613 அந்த பிரமாணங்களிலும் பண்டிகைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா இஸ்ரவேலர்கள் யூதர்கள் பண்டிகைகளை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பார்க்கவே மாட்டாங்க. பன்னியை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. பன்றியை தொடக்கூடாது, அவங்க தொடவும் மாட்டாங்க. பன்றிக்கறி சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவும் கூடாது. அப்படி யாராவது பன்றியை பார்த்து அதை தொட்டு அப்படி இப்படி இப்படி அப்படிலாம் இருந்துச்சுன்னா மற்றவர்கள் என்ன செய்வாங்க, இஸ்ரவேலர்கள் அந்த குடும்பத்தை ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. அது மாதிரி அப்படி பிரமாணங்களை காத்துக்கொள்ளாமல் தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி தான் இருந்தது சூழ்நிலை, அப்படி தான் இருக்கதும் சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த நபன், இந்த இளையகுமாரன், அவன் எங்க போறான்னா பன்னி மேய்க்கிற தொழிலுக்கே டைரக்டா போயிட்டான். அதுக்கே என்ன செய்யிட்டான், சூப்பர்வைசரா ப்ரொமோஷன் ஆயிட்டான். ஆனா கண்டிஷன் என்னன்னா, சேலரி இல்லை, அப்புறம் ஃபுட் இல்லை, அக்காமடேஷன் இல்லை, அலவன்ஸ் இல்லை, குவார்டர்ஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை. தவிடு கிடைக்கல. இவன் அப்படி இருக்கிறான் பாருங்க, இவன் அப்படி போய் சேர்ந்துட்டான், இவன் அப்படி போய் இருக்கிறான். இவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம அவன் அப்படி இருக்கிறான். இப்ப அவன் ஒரு செயலை செய்யறான். என்ன செய்யறான் பாருங்க, 17வது வசனத்துல, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், இப்ப அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்னதுங்க, புத்தி தெளிந்த போதுனா ஒரு யோசனை வருது, ஒரு ஐடியா வருது, ஒரு ஐடியா வருது. என்னடா நாம இங்க இருக்கிறோம், நாம பன்னி மேய்க்கிற தொழிலுக்கு வந்துட்டோம், ஆடு மேய்க்க வேண்டிய நாம பன்றி மேய்க்க வேண்டிய ஆயிட்டோம். தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் நாம எஜமான போல இருக்க வேண்டிய நாம இங்க பன்றி மேய்க்கிற வேலைக்காரனா மாறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும். இப்ப பசி தவிடும் கிடைக்கல. அதனால இவனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை, ஓ என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்குதே. பாருங்க 17வது வசனத்துல, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என்ன சொல்றான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுறேன் அப்படின்னு. இவனுக்கு புத்தி தெளிஞ்ச பொழுது, புத்தி எப்படி தெரியுமா தெளிஞ்சிருக்கணும், எங்க அப்பா எப்படி இருந்தாரு, எங்க அப்பா எப்படி என்னை வளர்த்தாரு, எங்க அப்பா எப்படி என்னை படிக்க வச்சாரு, எங்க அப்பா எனக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா எப்படி எனக்கு சோறு ஊட்டி விட்டாரு, எங்க அப்பா எப்படி என்னை தோள் மீது சுமந்தாரு, எங்க அப்பா என்னை எப்படி தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி தாளாட்டி தூங்க வச்சாரு, எங்க அப்பா எனக்காக என்னென்னலாம் செஞ்சாரு. அது வரல, எது வரல, இது வரல. அவனுக்கு வேற ஒண்ணு வருது. என்ன வருது சொல்லுங்க, சாப்பாடு தான் வருது. என்ன வருது, சாப்பாடு வருது. பசி வந்தா 10 பறந்துடும், இது பறந்துருச்சாட்டு அவனுக்கு. அவனுக்கு சாப்பாடு தான் வருது. என்னுடைய தகப்பனுடைய வேலைக்காரர்களே அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, ஃபுல் மீல்ஸ் இருக்குது. ஐயோ சிலர் ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நான் இங்க தவிடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சாப்பாடு வேணும். சாப்பாடுக்காக இவன் ஒரு மாஸ்டர் பிளான் கிரியேட் பண்றான். என்ன பிளான், அப்பாட்ட போலான்னு. அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றான். என்ன ஸ்கிரிப்ட் பாருங்க, 18வது வசனத்துல அவன் ஒரு பிளான் பண்றான். நான் எழுந்து, ஓகே ஒரு பிளான் போட்டாச்சு, ஒரு ஐடியா போட்டாச்சு. புத்தி இப்படிதான் தெரியுது. புத்தி என்னவா தெரியுது, தகப்பனுடைய அன்பை குறித்து வரல, அவர் சென்ற தியாகத்தை குறித்து வரல, அவர் பாராட்டின தயவு குறித்து வரல, அவர் எப்படியெல்லாம் வழி நடத்தினார், எப்படியெல்லாம் போச்சார், தூக்குனாரு, ஏந்தனாரு, தாளாட்டினாரு, சுமந்தாரு, ஊட்டி விட்டாரு, கரம் பிடிச்சாரு, நடக்க பழக்கி விட்டாரு, இதெல்லாம் ஒண்ணு வரல. வந்ததெல்லாம் சாப்பாடு. பல நேரத்தில் நாமளும் இப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்காரு, எவ்வளோ இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு, எவ்வளவோ உதவி பாராட்டி இருக்கிறாரு, எத்தனையோ முறை கண்ணீரை தொடச்சு விட்டுருக்கிறாரு, எத்தனையோ முறை தோலை தட்டி பயப்படாத நான் இருக்கிறேன், தைரியமா இரு, பயப்படாத, நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன் எத்தனை முறை சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு அதெல்லாம் வர மாட்டேன், நமக்கு அதெல்லாம் யோசனை வர மாட்டேன். என்னங்க ஜெபம் பண்றேன், ஒன்று பதிலும் வரல, ஆண்டவர் நம்பி இருந்த இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு,
ஆண்டவர் என்ன முந்தி மாதிரி நேசிக்கல, முந்தி மாதிரி எனக்கு உதவி செய்யல, நான் இனிமே ஜெபம் பண்ற மாதிரி இல்ல. சர்ச்சுக்கு வந்து என்ன ஆகுது, இத்தனை வருஷம் வந்தேனே என்ன நடந்துச்சு, நான் இந்த காரியத்துக்காக தான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், ஆனா நடக்கலையே, இனி நான் வரமாட்டேங்க சர்ச்சுக்கு, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் வரமாட்டேன், நீங்க வேணா ஜெபம் பண்ணுங்க, நான் இனி பண்ற மாதிரி இல்லை. இப்படி வாயை திறந்து சொல்லல, உள்ளுக்குள்ள எத்தனை மனம் ஓடுது, என்ன ஓடுது. தேவன் முகத்தையும் இருதயத்தையும் ரெண்டையுமே பார்க்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். சரி, இவன் என்ன செய்யறான், ஐடியா பண்ணான், என்ன பண்ணான், நேராக அப்பா வீட்டுக்கு போயிடலான்ட்டான. அப்பா வீட்டுக்கு எதுக்காக வர்றான்? சாப்பாடு கிடைக்கும், அதுக்காகத்தான் வர்றான். நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு அதுக்கு தான். ஆண்டவரை ஏத்துக்கிட்டா கடன் பிரச்சனை மாறும், ஆண்டவரை ஏத்துக்கிட்டா சர்ச்சுக்கு போனால் கடன் மாறும், நல்லா இருப்போம், கஷ்டம் தீரும் அப்படின்னு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தால் பொண்ணு கிடைக்கும் அப்படின்ட்டு வராங்க. பொண்ணு கிடைக்கும், அதுக்காக தான் ஞானஸ்தானமும் எடுத்துக்கிறாங்க. எதுக்காக? சர்ச்சில் இருக்கிற ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும், அதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் அதுக்காகவா எடுக்கணும்? கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதா இது. ஆனால் அது அப்படி இல்லை. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வெளியிலேருந்து உள்ள ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்தால் சிலர் என்ன பண்ணுறாங்க, உள்ளேருந்து வெளியில் போயிடுறாங்க. நாங்கள் சொந்தத்தில் எல்லாம் தேடி பார்த்தோம் பாஸ்டர், ஆனால் எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, அதனால நாங்கள் கல்யாணம் மட்டும்தாங்க பாஸ்டர். அப்புறம் அடுத்த வாரமே சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், அதுலலாம் எந்த மாற்றம், அது சொல்லிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். கேட்கும் போது நல்லா தான் இருக்குது, ஆனால் இது மாதிரி நடந்துச்சா அப்படின்னு நான் பார்த்தா அது பாஸ்டர், அது என்னன்னா, அது பாஸ்டர், அது என்னன்னா இல்லைங்க, நோ. ஆனால் இளையகுமாரன் சாப்பாட்டுக்காகத்தான் என்ன பண்ணுறான், தகப்பன்ட்ட வர்றான். தகப்பன்ட்ட அவன் என்ன செய்கிறான், நேராக தகப்பன்ட்ட வர்றான். என்ன நடக்குது பாருங்க, 18வது வசனத்தில், நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்றான். இவன் ஒரு ஐடியா பண்ணா, என்ன ஐடியா பண்ணா, நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலாம், இங்கே இருந்தால் தவிடு தான், ஆனால் தவிடும் கிடைக்கல, அதனால் வெளியில் போகலாம், வெளியில் போனால் எங்கேயும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, பேசாமல் எங்கே போகலாம், அப்பா வீட்டுக்கே போகலாம், ஏன்னா அங்கே தான் கூலிக்காரர் இல்லை, அவங்களுக்கு கூட ஃபுல் மீல்ஸ், ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவன் நேராக என்ன பண்ணுறான், ஒரு டைலாக், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறான். ஒரு டைலாக் என்ன பண்ணுறான், அப்பாட்ட போகலாம், அப்பாவை பார்ப்போம், பார்த்தோன்னே என்ன செய்வோம், டமால்னு, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பதாகவும் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவனோட அப்ளிகேஷன் என்ன, எனக்கு சோறு வேணும், ஆகினால உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் அப்படின்றான். இவன் பாருங்க, இவனுக்கு தகப்பனுடைய அன்பை கூட இவனுக்கு புரியல பாருங்க. என் தகப்பன் அவர் என்னை சேர்த்துக்குவாரு, நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், அவர் என்னை திரும்பவும் சேர்த்துக்குவாரு, என்னை திரும்பவும் அணைச்சிக்குவாரு, திரும்பவும் தன்னுடைய சொந்த குமாரனை வச்சுக்குவாரு அப்படின்ற தகப்பனுடைய அன்பை இவனால புரிஞ்சுக்க முடியல பாருங்க. இவனுக்கு ஃபோக்கஸ்ல என்னன்னா சாப்பாடு 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 சாப்பாடு. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நாம் இன்னைக்காக மாத்திரம் கர்த்தரை சேவிப்பவர்கள், ஆனால் நாம் எல்லாரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம்னு. இந்த உலகத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக, ஏதோ ஒரு வீட்டுக்காக, சரீர சுகத்துக்காக, இதுக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை சேவிக்க கூடாதுங்க. இதையும் தாண்டி ஒரு நித்தியமான வாழ்வு இருக்கிறது, ஒரு பரலோகம் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பலத்தின் மிகுதியினால் 80, அதையும் தாண்டி 120, அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல இருந்தா இன்னொரு 50 வருஷம் கூட இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் கிடையாது. அப்ப இம்மைக்காக மாத்திரம் நாம சேவிச்சா நோ, அதனால நாம பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது.
அதே வேத வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசுவையே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தேவையான மற்றதை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுக்க மாட்டாரா? உங்கள் சரீரத்துக்கு பலன் ஆரோக்கிய தேவையை அது கொடுக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் நடத்தணுமே, அதை நடத்தி வைக்க மாட்டாரா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான திருப்தியான ஒரு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் நிச்சயமா தருவாருங்க, அவர் நிச்சயமா தருவார். ஆனால் இளையகுமாரனுக்கு அந்த தகப்பனுடைய அன்பு அவனுக்கு இன்னும் புரியல, அவனுக்கு இன்னும் தெரியல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் தகப்பன்ட்ட நான் வரேன் அப்படின்னு, பரவாயில்லப்பா மனம் திரும்பிட்டாப்பா வந்துட்டாப்பா அப்படின்னு வெளியில தோரண தெரியுது. ஆனால் உள்ள வந்தது எதுக்காகனா சாப்பாட்டுக்காக தான். சார் என்ன செய்கிறாரு? சார் சாப்பாட்டுக்காகத்தான் உள்ள வர்றாரு. சரி, அவன் என்ன நடக்கிறான் பாருங்க. 20வது வசனத்துல, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். இதுவரைக்கும் இளையகுமாரனையே ஃபோக்கஸ் பண்ணி, அந்த இளையகுமாரன், கெட்ட குமாரன், ஊதாரி மைந்தன், மனம் திரும்பிய மைந்தன், காணாமன் போன குமாரன், இவனை பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கிற வசனம் இப்போத்தான் தகப்பனுடைய அன்பை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த தகப்பன் யார், இவர் எப்படிப்பட்டவர், அப்படி இந்த ஊமையே அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க 20வது வசனத்தில், அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வர்றான். அவன் எழுந்து புறப்பட்ட தகப்பனிடத்துல அவன் கேட்வாக்கில் வந்தானா, இல்லை டவுன் பஸ் மாதிரி அங்கங்க நின்று வந்தானா, அதெல்லாம் தெரியல. அவன் வந்தான், ஜஸ்ட் அவன் வந்தான், அவ்வளோதான். ஆனால் தகப்பன் அவன் வந்தான், அவ்வளோதாங்க. ஆனால் தகப்பனை குறித்து வசனம் சொல்லுகிறது போது பாருங்க, அடுத்த வார்த்தை, அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதெல்லாம் தகப்பன் செஞ்சிருக்கான். ஆக்சுவலா இதெல்லாம் அவன் தான் செஞ்சிருக்கணும். அவன் வந்த உடனே தூரத்தில் வர்ற பொழுது தகப்பனை பார்த்தோன்னே அவன் ஓடி வந்து தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அப்படியே பாடு சொல்லிட்டு தகப்பனை முத்தம் செஞ்சிருக்கணும். ஆனா சார் செய்யல. சார் என்ன பண்ணல? செய்யல. ஆனா தகப்பன் என்ன செய்யறாரு? அவர் செய்யறாரு. அவன் தூரத்துல வர்ற பொழுது தகப்பன் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் என் மகன் வருவான், என் பையன் வருவான், அவன் என்னை தேடி வருவான், நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன், நான் அவனுக்காக காத்திருப்பேன், அவனை கைவிட மாட்டேன். அவன் கணக்கு முடிச்சாச்சுன்னு அவனை அனுப்புனேன், ஆனாலும் அவன் என்னுடைய மகன், எங்கிருந்தாலும் அவன் என்னுடைய மகன், அவன் என்னிடத்துல வருவான், அவனுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏதோ அவர் ஜஸ்ட் காலையில் வாக்கிங் வரும்போது தகப்பன் மகன் வர்றதை பார்த்தாரு அப்படின்லாம் போடல. அவர் எத்தேச்சியா வாசலுக்கு வந்தாருங்க, அந்த நேரம் பார்த்து பையன் வந்தாங்க அப்படிலாம் போடல. ஒவ்வொரு நாளும் தகப்பன் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். மகனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். ஆகாரை போல நீங்க வனாந்தரத்தில் தண்ணீருக்காக உங்க பிள்ளைக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கிறதையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அன்னாளை போல நீங்க தேவாலயத்தில் வந்து நீங்க ஜெபம் பண்ணாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. நீங்கள் யோசேப்பை போல குழியிலே விழுந்து கிடந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. ஆமென். அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க, உங்களுக்காக காத்து கொண்டும் இருக்கிறார். இப்ப பாருங்க, இளையகுமாரன் வர்றதை இவர் பார்த்தோன்னே தூரத்துல இருந்து வரும் பொழுதே இவர் அடையாளம் கண்டுகிட்டாரு, அடையாளம் காமிச்சிட்டாரு. தான் பிள்ளைய தனக்கு நல்லா தெரியும். என்ன செய்யுங்க, அவர் பிள்ளைய அவருக்கு நல்லா தெரியும். கண்ட உடனே தகப்பன் ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? வீட்டை விட்டு அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு, அவனை சேர்த்து கொள்றதுக்கு தகப்பன் ஓடுறாரு. ஆக்சுவலா யூதர்களுடைய கலாச்சாரத்தில், இஸ்ரவேலுடைய அந்த பழக்கத்தில் ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓடக்கூடாது. ஓடுறது தவறல்ல, ஓடக்கூடாதுன்னு சட்டமும் கிடையாது. ஆனால் அப்படி ஓடுறது அவர்களுக்கு ஒரு கண்ணியமற்ற செயல், அது அவர்களுக்கு தகுதியானது கிடையாது.
ஆகையினால அவங்க ஓட மாட்டாங்க, மாறாக என்ன செய்வாங்க, எவ்வளவு வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நடப்பாங்க. இன்னொரு விதத்திலையும் அவர்களால் ஓட முடியாதபடிக்கு தான் அவர்களுடைய ட்ரெஸ் கோட் இருக்குது. அவளுடைய ட்ரெஸ் கோட் உள்ளங்கி போட்டிருப்பாங்க, மேலங்கி போட்டிருப்பாங்க, அப்புறம் ஸ்டோல் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதற்கப்புறம் வந்து தலையில் பாகு கட்டியிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சால்வை தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுடைய வஸ்திர தொங்கல்லாம் நீளமாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அவங்களால என்ன செய்ய முடியாது, ஓடவெல்லாம் முடியாது. இப்போ பாருங்களேன், ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தர்னால ஓட முடியுமா? 4 முழம் வெளியோ 8 முழம் வேட்டியோ கட்டிட்டு ஒருத்தர்னால ஓட முடியுமா? ஓடணும்னா அவர் என்ன செஞ்சிருவாரு, வேட்டியை மடிச்சு கட்டிடுவாரு. அப்ப இந்த யூதர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, அப்படி வேகமா ஓடுறது அவர்களுக்கு கண்ணியமற்ற செயல். ஆனா இந்த தகப்பன் என்ன செய்யறாரு, தன்னுடைய குமாரனுக்காக அந்த கண்ணியமற்ற செயல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. தேவனுடைய குமாரனாக பரலோகத்திலேயே அவர் இருப்பதை விட்டுவிட்டு அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலாக உங்களுக்காக ஓடி வந்துட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களுக்காக அடிமையின் தாழ்மையின் ரூபத்தை எடுத்து அவர் பரத்திலிருந்து இறங்கி ஓடி உங்களிடத்துல வந்துட்டாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். சரி, இப்ப தகப்பன் ஓடி வர்றாரு. ஓடி வந்தோடனே அவனை என்ன செய்யறாரு, அவன் மேல மனது உருகிறாரு. இப்ப பையனை பார்த்தோன்னே வர்றானா, வரட்டும் அப்படின்ட்டு அவன் வந்தோடனே உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, அன்னைக்கே கணக்கு முடிஞ்சிருச்சு, இப்ப எதுக்கு வந்த, முதல்ல வெளியே போ, வேலைக்காரரை பார்த்து இவனை அடிச்சு துரத்துங்கடா அப்படி சொல்லல நம்ம தகப்பன். வேற ஆளுங்க அப்படி சொல்லுவாங்க, வேற ஆளுங்க அப்படி சொல்லுங்க. நம்ம தகப்பனுடைய கையில தழும்பு காயந்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. மற்றவங்க கையில் நிறைய இருக்குது. உங்களை அரவணைத்த கரங்கள் தான் இருக்கிறது. எப்பவுமே சேர்த்து கொள்ளுகிற அரவணைக்கிற தழும்புள்ள கரங்கள் தான் இருக்கிறது. வேற எந்த ஒரு ஆயுதமும் இவரிடத்துல இல்லை. அன்புள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அன்புள்ள தேவன். சரி, இவர் என்ன பண்றாரு, தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அவனை முத்த செஞ்சார். இப்ப இந்த இளையகுமார், இந்த யங்கர் சன் கம்மிங் ஃப்ரம் எங்க இருந்து வர்றாரு, இந்த யங்கர் சன் கம்மிங் ஃப்ரம் எங்க இருந்து வர்றாரு சொல்லுங்க. இப்பதாங்க ஜஸ்ட் இப்பதான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வர்றாரு. அப்படியா? எங்க இருந்து வர்றாரு, எங்க சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. டியூட்டில இருந்து தான் வர்றாரு. என்ன டியூட்டில இருந்து வர்றாரு, சூப்பர்வைசிங் டியூட்டில இருந்து தான் வர்றாரு. என்ன சூப்பர்வைசரா இருக்கிறாரு, பன்றிகளை மேய்க்கிற வேலையிலிருந்து பன்றிகளோட படுத்து பன்றிகளோட தூங்கி பன்றிகள் திங்கிற சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு அப்படியே தான் எந்திரிச்சு வர்றாரு. அப்படியே வர்ற நபரை, மகனை தகப்பன் என்ன செய்யறாரு, அரவணைத்து கட்டி அவனை முத்த செய்கிறாரு. சார் மேல என்ன வாசம் வீசி இருக்கும், என்ன வாசம் வீசி இருக்கும், என்னங்க வாசம் வீசி இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாரா ஆண்டவர்? இல்லை பாருங்க, இல்லவே இல்லை. ஆண்டவர் அப்படி கீப் அப் பண்ணவே இல்லை. ஏப்பா ரொம்ப நல்லதுப்பா, கொஞ்சம் உனக்கு எனக்கு என்ன செய்யிருக்கட்டும், அங்கேயே இரு, நான் அங்கேயே இருக்கிறேன். உங்கள் சொந்தக்காரவங்க அப்படி உங்களை டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களை ஓரங்கட்டி ஒரு கார்னர் பண்ணி ஒதுக்கி அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் அது ஒத்து வராது. அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். சொந்தக்காரவங்க செய்வாங்க, ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாருங்க. கர்த்தர் செய்ய மாட்டார். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குழியிலே இருந்தாலும் சேற்றிலே இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறவர் தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, தகப்பன் வந்தாரு, கட்டி அவனை முத்த செஞ்சாரு. முத்த செஞ்ச உடனே இப்ப தன்னுடைய ஓன் டைலாக்கை எடுத்து விடுறாரு. சார் எடுத்து விடுறாரு. என்ன விடுறாரு பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி 21வது வசனம், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்றார். இப்ப ஃபர்ஸ்ட் டைலாக்கா சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டாக்கு, தகப்பனே, நான் பரத்துக்கு முன்பதாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செஞ்சிட்டேன், இனிமா நான் உன் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான்
ஐ எம் நாட் அ குவாலிஃபைடு, நான் அதை இழந்துட்டேன், நான் தகுதி இல்லை அப்படின்ட்டான். இப்போ அடுத்து அவன் சொல்லணும், அதுதான் எய்ம், அதுதான் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் என்ன வேலைக்காரர்களை ஒருத்தராக சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லணும். இதை சொல்றதுக்கு முன்னா உடனே பாருங்க, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்க வேண்டிக் கொள்வது இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். உங்க வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு வேண்டியது இன்னது என்று உங்கள் பரமபிதா உங்களை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எனக்கு என்ன வேணும்னா, ஒரு வேலைக்காரனா ஒரு வேலை வேணும். அந்த வேலையும் எதுக்கானா, ஃபுல் மீல்ஸ் வேணும், ஸ்பெஷல் மீல்ஸ் வேணும். அதுதான். இதை சொல்றதுக்கு முன்னாடியே தகப்பன் அவன் கேட்காத, அவன் எதிர்பார்க்காத, அவன் பிரமிக்கத்தக்கத ஆச்சரியப்படுத்த விதத்தில் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி சொல்றான். என்ன சொல்றான்னா, நீங்கள் இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அணிவீங்கள் அப்படின்னார். நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்க, கடன் பிரச்சனைக்காக வந்தீங்க, வியாதிக்காக வந்தீங்க, அவங்க கூப்பிட்டான்னு வந்தீங்க, இவங்க கூப்பிட்டான்னு வந்தீங்க, இதுக்காக வந்தீங்க, அதுக்காக வந்தீங்க. கடன் பிரச்சனை சரியானோடனே அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம், அது ஆனோடனே இப்படியே போயிடலாம் அப்படின்னு வந்தீங்க. ஆனால் வந்த உங்களை ஆண்டவர் என்ன செய்தார்னா, இங்கே இளையகுமாரனுக்கு என்ன செய்தார்னா, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அணிவியுங்கள் அப்படின்றாரு. உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு போடுறாங்க. உங்களுக்கு என்ன உயர்ந்த வஸ்திரம் போட்டிருக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது. நீதியின் சால்வை உங்களுக்கு அணியப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தி இருக்கிறீங்களா? நீதியின் சால்வை உங்களுக்கு அணியப்பட்டிருக்கிறதா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாக கல்யாண வஸ்திரத்தை போல உங்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு மோதிரத்தை கொண்டு வந்து போடுங்க. மோதிரம் எதுக்காக? இவன் கேட்டானா? இல்லை. ஆனால் தகப்பன் மோதிரத்தை கொடுத்தாரு. மோதிரம் எதுனா, அதிகாரம். அதிகாரம் அதிகாரம் அதிகாரத்திற்கான அந்த அடையாளம் தான் மோதிரம். யோசேப்புக்கு மோதிரம் பார்வோன் போட்டு விட்டார் தெரியுங்களா? மோதிரம். கல்யாணத்தில் கூட கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், அதாவது மாப்பிள்ளை பொண்ணுக்கும், பொண்ணு மாப்பிள்ளைக்கும் போடுவாங்களே மோதிரம், பார்த்துருக்கிறீங்களா? அது எதுக்காக? அதிகாரத்துக்காக, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. அதாவது கணவன் மனைவி மேலே அதிகாரம் செலுத்தலாம், மனைவி கணவன் மீது அதிகாரம் செலுத்தலாம், அப்படி அல்ல. உரிமை எடுத்துக்கொள்வதற்காக, அந்த உரிமைக்கான அந்த அடையாளமாக அது கொடுக்கப்படுகிறது. பாருங்க, அப்படிதான் இவனுக்கு மோதிரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தகப்பனுடைய வீட்டுகளில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மோதிரம் கிடையாது. வேலைக்காரர்களுக்கெல்லாம் மோதிரம் போட மாட்டாங்க. ஆனால் இங்கே மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம். இப்போ உங்களுக்கு மோதிரம் போட்டிருக்காரா ஆண்டவர்? உங்கள் கையை பாருங்க, மோதிரம் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு மோதிரம் கொடுத்துருக்காரா? மோதிரன்றது அதிகாரம். அதிகாரங்க. ஆமாம், மோதிரம் இப்படி வச்சா என்னதுங்க, பவர் ஆச்சு, சீல் வச்சாச்சுன்ற மாதிரி இருக்கும். அதிகாரம். உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காரா? உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு, நீதியின் சால்வையை கொடுத்துருக்கிறாரு, மீட்கப்படும் முத்திரைக்கு நாளுக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியானவராகிய அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கல்யாண வஸ்திரம் போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ அடுத்து உங்களுக்கு மோதிரம் கொடுக்கணும். மோதிரம் கொடுத்துருக்காரா? மோதிரன்றது அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்க ஜெபம் பண்ணா பரலோகம் திறக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா பரலோகம் திறக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த அதிகாரம் பாருங்க, இயேசுவின் நாமம் அப்படின்ற அதிகாரம் உங்க கையில் இருக்குது. இயேசுவின் நாமத்தை இயேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அதிகாரம், அந்த பேர் நாமத்தில் இருக்கிற அதிகாரம், நீங்க இயேசுன்னு அதை சொல்லும் பொழுது, வாயில அறிக்கை பண்ணும் பொழுது சாத்துரு நடுநடுங்கிறான், அவன் அப்பால பயந்து ஓடி போகிறான். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்கிறீங்களா, பரலோகமே உங்களுக்கு திறக்குதுங்க. அதிகாரம் இயேசுவின் நாமமாக உங்களுக்கு மோதிரம் அணிவிச்சிருக்கிறார் ஆண்டவர். சரி, அதுக்கப்புறம் தகப்பன் என்ன செய்கிறாரு? பாதரட்சைகளை அவன் கால்களுக்கு போடுகின்றாரு. பாதரட்சை போடுறாரு. இப்ப சாருக்கு பாதரட்சை கொடுக்கிறாரு. பாதரட்சை எதற்காக இளையகுமாரனுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அவனை மீண்டுமாக தன்னுடைய சொந்த குமாரனாக முன்பு எந்த ஸ்தானத்தில் இருந்தானோ அதே ஸ்தானத்தில் அவனை மீண்டுமாக அங்கீகாரப்படுத்துகிறார். அது உடன்படிக்கைக்கு அடையாளமாக.
பாதரட்சை மாற்றிக்கொள்வது போடுவது அப்படின்றது ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு அடையாளமாக. நீங்கள் ரூத் புத்தகத்தை வாசிங்கன்னா போவாஸ் வந்து ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்கு அடையாளமாக, ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்கு வழிமுறையான இன்னொரு மனிதனிடத்தில் அந்த உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக தன்னுடைய பாதரட்சையை கழட்டி அவனுக்கு கொடுக்குறான். அந்த போவாசனுடைய நாட்களில் அந்த உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு அது ஒரு முறையாக இருந்தது. ஆபிரகாமுடைய நாட்களில் ஈசாக்குக்கு பெண் பார்க்க செல்லும் பொழுது எலியேசர்ட்ட ஆபிரகாம் சொல்றாரு, நீ வந்து கானானிய குமாரத்துகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ போய் சாராளுடைய உறவின் முறையார் இடத்துல போய் சென்று என் குமாரனுக்கு பெண் கொள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு எலியேசரை தன் தொடையின் கீழே கையை வைக்க சொல்றாரு. அது அந்த நாட்களில் உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு ஒரு அடையாளமான முறைமையாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முறை இருக்குது. சில ரத்தத்தை, ஒருவருடைய ரத்தத்தை வந்து ஒன்றாக தோய்த்து கொள்வது, இன்னும் சில முறைகள் தான் இருக்கிறது. ஒருவருடைய ரத்தத்தை மற்றவருடைய அந்த திராட்சை பாத்திரத்தில் விட்டு அதை பருகுகிற அப்படிப்பட்ட உடன்படிக்கை அடையாளமெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தது. இங்கே இயேசு சொல்லும்போது அவனுக்கு பாதரட்சை கொடுக்கும்படி செய்கிறார். அவனை என்ன செய்கிறாரு? திரும்பவும் தகப்பன் தன்னுடைய குமாரன், அதாவது பழைய உடன்படிக்கையை மாற்றி, பழைய உடன்படிக்கை கணக்கு முடிச்சாச்சு, சொத்தை பிரித்து கணக்கை முடிச்சு இனி உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு கணக்கை முடிச்சு அனுப்பிச்சாச்சு. ஆனால் இப்போ புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கையினுடைய மக்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஆமேன். பழைய உடன்படிக்கை கிடையாது. உங்களுக்கு பழைய உடன்படிக்கைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த பழைய உடன்படிக்கையில் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்திற்கெல்லாம் நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். மற்றபடி பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை புதிய உடன்படிக்கையினுடைய மக்களாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அதற்கப்புறம் பாருங்க, கொளுத்த கன்று அடிக்க சொல்றாரு, விருந்து எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. இப்ப ஆடல் பாடல் நடனம் எல்லாம் நடக்குது. இப்படி நடக்கும்போது தான் மூத்த குமாரன் உள்ள வர்றாரு. மூத்த குமாரன் வருகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்க பெரிய சவுண்டு வருது. என்ன சவுண்டு? பயங்கரமான சத்தம் வருது. பயங்கரமான ஆடல் பாடல் சத்தம் கேட்டோன்னே அவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகி அவன் என்ன பண்றான் பாருங்க, தகப்பன்ற அவன் வந்து ஒரு மாதிரி, நீங்க வசனத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா 25வது வசனம், அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்ப வீட்டிற்கு சமீபமாய் வருகிற பொழுது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனிடத்தில் அழைத்து இது என்ன என்று விசாரிக்கிறான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக கொளுத்த கன்றை அடித்தார் அப்படின்னு சொல்றாரு. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறதுனா, 25வது வசனத்தில் அவனுடைய மூத்த குமாரன் வயலிலிருந்து வந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு வருகிற பொழுது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு அப்படின்னு. கீத வாத்தியத்தை கேட்க முடியும், நடன கழிப்பை கேட்க முடியுமா? பார்க்க முடியுமா? அவன் சமீபத்தில் வருகிற பொழுது நடன கழிப்பை கேட்டு அப்படின்னு வருது. நடன கழிப்பை கேட்டிருக்கிறான். அப்படின்னா நடன கழிப்பை கேட்குறான்னா என்ன நடந்திருக்குன்னா, இவன் இன்னும் உள்ள வரல வீட்டுக்குள்ள. அங்கே பக்கத்தில் சமீபமாக வரும்பொழுது இந்த நடன கழிப்பினால ஒரு பெரிய அங்கே வைப்ரேஷனே ஆகுது, பெரிய ஒரு அதிர்வே ஆகுது. எப்படி சபையார் கூடி ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடம் அதிர்ந்ததோ அசைந்ததோ, எப்படி பேதுரும் சீலாவும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கூடி ஜெபித்த பொழுது அங்கே அஸ்திபாரங்கள்லாம் அப்படியே வைப்ரேஷன் அதிர்ந்ததோ, அது போல தகப்பனுடைய வீட்டில் வைப்ரேஷன் ஆகுது. அவன் பெரிய ஷாக் ஆகுறான். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே சனலமற்று கிடந்த உங்கள் வாழ்க்கை அப்படியே வைப்ரேஷனுக்கு ஆரம்பிக்குங்க. ஒரு வைப்ரேஷன் ஆகும். எந்த ஒன்றும் சனலம் இல்லாமல் அப்படியே அசைவற்று கிடப்பிலே போடப்பட்ட காரியங்கள்லாம் அப்பா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் வைப்ரேஷன் ஆரம்பிக்க ஆகும். ஆமேன். ஒரு வைப்ரேஷன் வரும், ஒரு அதிர்வு வரும். சொல்லலாம், சும்மா அதிர்தில்ல, அதிர்தில்ல அப்பா வீட்டுக்கு வந்தா. ஏன்னா இங்கே ஆடல் பாடல் நடனம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்குது அப்பா வீட்டில். நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களும் உங்களை பார்த்து கேட்குறது, என்னப்பா நீ என்ன மாதிரி தான் இருக்கிற, இங்கே தான் வேலை செய்கிற பார்க்குறேன், ஆனால் உங்கள் வீடுல ஒரு சந்தோஷம் இருக்குதப்பா, உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாப்பா, எப்படிப்பா உங்களால் மட்டும் வாழ முடியுது, உன்னை விட நான் நல்லா சம்பாதிக்கிறேன், உன்னை விட எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் உன்னை மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்பா வீட்டுக்கு நீங்கள் வர்ற பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, தகப்பன் என்ன செய்கிறாரு? வந்த உடனே தன்னுடைய குமாரனை சேர்த்து கொள்கிறார். தகப்பன் இப்படிப்பட்டவர் தாங்க. இளைய குமாரனை ஒருபோது தீர்ப்பிடாதவர்,
அவனை குறித்து குறை சொல்லாதவர், அவனை தண்டிக்காதவர், அவன் திரும்ப வர்றபோது அவனை திருப்பி அனுப்பாதவர், அவன் திரும்ப வந்தபோது அவனை வேலைக்காரனா வச்சுக்காம தன்னுடைய குமாரனாக வைத்து கொண்டவர், அவன் திரும்ப வந்தபோது அவனிடத்துல ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாம பழசு எதையுமே அவர் நினைக்காம எல்லாவற்றையும் மாற்றி புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்ற பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும், ஒரு நாள் வந்தப்பதல்ல, ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உள்ள வந்தங்க, கிறிஸ்துக்குள்ள இருந்தங்க, பழையவனைகள்லாம் ஒழிந்து போனுங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மட்டுமல்லங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துக்குள்ள வருகிற பொழுது பழையனவைகள்லாம் ஒழிந்து போகிறது. உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது, உங்க வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது. நீங்க மறு சிருஷ்டிப்புக்கு அடையாளமாக உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய அப்பா இவ்வளவு பெரியவருங்க. ஆமென் சொல்லுங்க. இதைத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவுக்கு இருக்கிற ஒரு நாமமாக சொல்லுகிறார். அந்த நாமம் என்னன்னா அப்பா. நீங்க அவரை அப்பான்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அப்பான்னு கூப்பிடலாம். நீங்க தேவனை அப்பா என்று சொல்லலாம். பவுல் அதைத்தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்தபடியே நீங்கள் மறுபடியும் அவரை அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று யோவான் 1:12 இப்படி வேதம் சொல்கிறது. எவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய நாமத்தினாலே இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் புத்திர சுவிகாரம் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு தமிழ்ல அப்படி போட்டிருக்குது. ஆனா மாறாக, அதாவது தமிழ்ல என்ன அர்த்தம் போட்டிருக்குதுன்னா, உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு, சைல்டா, டாட்டரா, சன்னா, அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மீனிங்ல அங்க போடப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் உங்களை அடாப்ட் பண்ணல, மாறாக குமாரனாக அவர் என்ன செய்திருக்கிறார்? பெற்றெடுத்திருக்கிறார். உங்களை சுவிகார புத்திரராக அவர் பெற்றெடுத்திருக்கிறார். அதாவது நீங்க அடாப்டட் சன் டாட்டர்ஸ் கிடையாது, மாறாக அவருடைய சொந்த குமாரனு குமார்த்தரையும், அதாவது சன்ஷிப் உடையவர்களாய் நீங்க என்ன இருக்கிறீங்க? மாறி இருக்கிறீங்க. அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே நீங்க பிறந்திருக்கிறீங்க என்று. ஆமென். இப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் உங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் அவர் இருக்கிறார். அவர் அன்புள்ள பரமபிதா. அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரித்ததோடு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவராலே அந்த அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவனை நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க அவரை அப்பான்னு கூப்பிடுங்க. பிதாவேன்னு சொல்லுகிற வார்த்தையும் அந்த அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஆனால் பல வேளைகளில் பிதா அப்படின்னா இந்த ட்ரினிட்டியில் உள்ள ஒரு பேரா நாம நினைச்சுக்கிறோம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு அடையாளப்படுத்துகிற பெயரா நினைச்சு கொள்கிறோம். மாறாக பிதா அப்படின்னா அவர் அப்பா மட்டுமல்ல, அந்த அப்பா என்கிறதுல அன்பு இருக்கிறது. அவருடைய எல்லையற்ற நிபந்தனையற்ற அவருடைய அன்பு இருக்கிறது. அந்த அன்பிலே அவருக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு, இரத்த சம்பந்தமான உறவு, நித்தியமாக என்றென்றைக்கு பிரிக்கப்பட மாற்றப்பட முடியாதான ஒரு உறவு இருக்குது. இதைத்தான் அப்பான்ற வார்த்தை சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. எப்படி உங்க சரீர பிரகாரமாக உங்க தகப்பனை நீங்க அப்பான்னு சொல்லுகிற பொழுது அந்த உரிமை, அந்த அன்பு, அவருடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, அதே போலத்தான் பரலோக பிதாவை நீங்க அப்பான்னு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அந்த உறவு, அந்த அன்பு எல்லாமே இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அதாவது வானத்தையும் பூமியும் காண்கிற, காணப்பட முடியாத எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கடவுளை சொந்த தகப்பனாக பெற்றிருக்கிற நீங்கள், சிருஷ்டி கடவுளை, தெய்வத்தை, ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் ஒருவர் கண்டிராதவரும்
ஒருவராலும் காணப்பட முடியாதவருமாகிய இருக்கிற அவரை அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா.